இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் பெண்களுக்கு அரணாக இருப்பேன்னு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா? அதாவது நீங்கள் பெண்களுக்கு அரணாலாம் இருக்க வேணாம், திமுக காரங்கிட்ட பெண்களை காப்பாற்றினா மட்டுமே போதும், பெண்களே பெண்களுக்கு அரணாக இருந்துப்பாங்க. ஏதோ ஒரே ஒரு ஞானசேகரன் மட்டும் தான் இவங்க கட்சியில் இருந்துட்டான் போல அப்படின்னு நினச்சா, இவங்க ஊருக்கு ஒரு ஞானசேகரனை வளர்த்து வச்சிருக்காங்க. இதில் வேற விமன் சேஃப்டியை பற்றி வேற இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, உங்களை ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி நடந்துச்சு இந்த விஷயம். இன்னைக்கு 30, கிட்டத்தட்ட 5 நாள் ஆகி போச்சு. இந்த 5 நாளாக வந்து யார் அந்த நபர்கள் அப்படின்னு 2 தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கார் நம்பர் என்னன்னு தெரியாது, கார் ஓனர் யாருன்னு தெரியாது, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றது போலீஸ் வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. ஆனால் வந்து இந்த ஃபேமிலி போன கார் அவங்களுக்கு இடிச்சிருச்சு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. இதை யார் உங்களுக்கு சொன்னது? இந்த ஃபேமிலியில் போன நபர்கள் வந்து நாங்கள் அந்த மாதிரி இடிக்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் இடிச்சுது அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த நபர்களா சொன்னாங்களா இல்லை நீங்களா சொல்றீங்களா? இன்கேஸ் அந்த நபர்கள் தான் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னாக்கா எதுக்காக அவங்கள பிடிக்கிறதுக்கு 2 தனிப்படை அமைச்சிருக்கிறீங்க நீங்க? அப்போ இது வரைக்கும் அவங்கள பிடிக்கல, அப்போ காரை இடிச்சாங்க நீங்களா சொல்றீங்க தானே எடுத்துக்கணும். இதாங்க